ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளான சாம்பார் சாதம் எப்படி செய்து பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. வாங்க போகலாம். முதல்ல அரிசியை பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பாத்திரம் வச்சு அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டு 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே தக்காளி, முருங்கைக்காய், கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய் போட்டு நல்லா கலரிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவுக்கு சாம்பார் பொடி கொஞ்சமாக மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. காய் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மிலேயே கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே கரைச்சி வச்சுருந்த புளியை ஊற்றி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போது திரும்பவும் 5 நிமிஷம் மூடி போட்டு நல்லா சிம்மிலேயே வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த சாப்பாட்டை இதில் போட்டு நல்லா கலரி விட்டுங்க. அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பவும் மூடி போட்டு வச்சிடலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி தேவையான அளவுக்கு நெய் ஊற்றினா போதும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு சுட சுட சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.